இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையூடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி 1 யோவான் 1:7. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் இந்த நாட்களிலே ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே பாருங்கள், ஒளியை குறித்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே பார்ப்போமா இருந்தால், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக கர்த்தரை குறித்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இந்த 1 யோவானிலே 7வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம், அவர் அப்படியானால் ஒளியிலே இருக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், அந்த ஒளியிலே இருக்கிற தேவனிடத்திலே நாங்களும் இந்த நாட்களிலே ஒளியிலே இந்த நாட்களிலே நடந்து கொண்டோமா இருந்தால், ஆண்டவரை நாங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, நாங்கள் அந்த ஒளியின் வெளிச்சத்திலே, அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே, அவருடைய அபிஷேகத்திலே நடந்து கொள்ளுவோம் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாகத்தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நேற்றைய நாட்களிலே கூட அந்த இரத்தத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய நாட்களிலே அந்த இரத்தம் என்ன செய்கிறதாம்? சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறதாம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த இரத்தத்திற்கு எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு வல்லமை இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு விவரித்து சொல்லுகிறது. அந்த இரத்தத்தினுடைய, அதாவது அந்த விடுதலையை, அந்த பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக இந்த நாட்களே நமக்கு தேவையான காரியம் ஒற்றுமையைத்தான் இந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஒன் அக்கோர்ட், ஒன் சவுண்ட் அண்ட் ஒன் மைண்ட் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரே ஐக்கியத்தோடு, ஒரே சத்தத்தோடு இந்த நாட்களில், ஒரே சிந்தியோடு இந்த நாட்களில் ஏதோ இடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் வருகிற வேளையிலே தான் ஆண்டவருடைய இரத்தம் இந்த நாட்களிலே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து இந்த நாட்களில் ஒரு விடுதலைகளே நம்மை நடத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டும் அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார்கள். நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் பாருங்கள், அவர்களுக்குள்ளே இந்த நாட்களில் ஐக்கியம் என்ற காரியம் இந்த நாட்களில் இல்லாமல் இருப்பதனால், அந்த ஐக்கியத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய இந்த நாட்களில் அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் அந்த ஊழியத்தில் இந்த நாட்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியை இந்த நாட்களில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள், தோல்வியிலே இந்த நாட்களில் நடக்க வேண்டிய காரியங்கள் இந்த நாட்களில் ஏற்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து இந்த நாட்களில் நம்மை சுத்திகரிக்க வேண்டுமா இருந்தால், முதலாவது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக அந்த நாட்களிலே ஒளியிலே இந்த நாட்களிலே நடந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இருள் காரிருள் பூமியை சூழுமாம், கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஒளியாய் இருப்பாராம். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாய் வருகிற வேளையிலே தான் அந்த ஒளியினுடைய தன்மை இந்த நாட்களில் நம்மை என்ன செய்கிறது என்றால், அவரோடு ஒரு ஐக்கிய பண்ணப்படும்படியாக இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் ஊக்குவிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்களும் இன்றைக்கு ஒளியோடு நடந்து இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் என்ன செய்வோம்? அப்படியே இந்த நாட்களிலே அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை அவருடைய இரத்தத்தினாலே இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்வோம். இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அப்படியானால் முதலாவது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக நீங்கள் முதலாவது ஐக்கியப்படுங்கள். யாரோடும் கசப்பான வேர்கள் இருந்தால், மாமன் மாமியோடு அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் சகோதரங்கள் உறவினர்கள் யாரோடு ஒரு கசப்பான வேர்கள் இந்த நாட்களில் இருந்தால், அவர்களோடு இந்த நாட்களில் ஐக்கியப்படுகிற வேளையிலே நம்முடைய பாவம் நீங்கி இந்த நாட்களில் நாங்கள் சுத்திகரிக்கப்படுவோம் என்பதை தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நாங்கள் சேர வேண்டுமாயிருந்தால் முதலாவது நாங்கள் சகோதர ஐக்கியத்துக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து வர வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து பாருங்கள். ஒன்று கூடி இருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றார்கள். அதேபோல் ஒன்று கூடியிருந்தால் அபிஷேகத்தை பெறுங்கள். ஆமென்.